வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற பேருந்து பயணம் திருப்போரூர்லேருந்து டுவர்ட்ஸ் திருவான்மியூர் 102 கட் சர்வீஸ் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே திருப்போரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து உங்களுக்கு 19ஆம் நம்பர் பஸ், அதாவது தியாகராய நகர் போகிற பஸ்ஸு நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. டி நகர் போகிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு திருவான்மியூர்லேருந்து டுவர்ட்ஸ் அடையார் ஆகட்டும், உங்களுக்கு மவுண்ட் ரோட் ஆகட்டும், தாம்பரம், மடிப்பாக்கம், இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர்லேருந்து அவைலபிளாக இருக்கும். இப்போது அதனால் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த திருவான்மியூர் பஸ்ஸு தாங்க. இது 102 கட் சர்வீஸுங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால நிறைய பேர் இறங்க வேண்டி இல்லைங்க. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 37 ரூபா. திருப்போரூர்லேருந்து இப்போது நம்ம தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு சிவநாடார் காலேஜ் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க இந்த கோமன் நகர். அதுக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா தையூருங்க. தையூர் முடிஞ்ச உடனே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க. நீங்கள் கோவளம் போகிறதுக்கு இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டு ஆப்போசிட் போனீங்கன்னா உங்களுக்கு கோவளம் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கேளம்பாக்கத்துலேருந்து கோவளம் போனால் இதுதான் ஒரு ஷார்ட் ரூட்டு. இந்த கேளம்பாக்கம் இறங்கிட்டு வண்டலூர் போகிறவங்களும் இங்கேருந்து பஸ்ஸில் போகலாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு திருப்போரூர்லேருந்தே 515T பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் இந்த வண்டலூர், மாம்பாக்கம் இதுக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழிங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஹிந்துஸ்தான் காலேஜ் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க படூர் பஸ் ஸ்டாப். படூர் ஏரியாலாம் ரொம்பவே டெவலப்டு ஏரியா தாங்க. இப்போது படூர்லேருந்தும் பஸ் உங்களுக்கு இந்த ராஜீவ்காந்தி சாலைக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சிங்க. இங்கேருந்து சோழிங்கநல்லூர் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர், சிறுசேரி 3 கிலோமீட்டருங்க. இப்போது படூர்லேருந்து உங்களுக்கு ராஜீவ்காந்தி சாலைக்கு பஸ்ஸு வந்துருச்சுங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறது தான் கழிப்பட்டூர் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சிறுசேரி சிப்காட்டுக்கு போகிறதுக்குண்டான வழி. அடுத்ததாக பஸ் நிற்கிறது ஏகாட்டூர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ஏகாட்டூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா நீங்கள் மெரினா மால் போகிறவங்கெல்லாம் போகலாம். அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க நாவலூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப். இந்த நாவலூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே உங்களுக்கு அரிசுஃபை கேப் இருக்கும். இந்த ஹோட்டல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் ஏஜிஎஸ் நாவலூர் பஸ் ஸ்டாப், விவேரா மால் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம நாவலூர் தாண்டி வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் சத்யபாமா காலேஜ். சத்யபாமா காலேஜ் தாண்டின உடனே உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் செம்மஞ்சேரி, பெரும்பாக்கத்துக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க குமரன் நகர் பஸ் ஸ்டாப். இங்கே இறங்கி நீங்கள் செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. குமரன் நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க பொன்னியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஆவின் பஸ் ஸ்டாப். ஆவின்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சோழிங்கநல்லூர் சிக்னல். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா மேடவாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. சோழிங்கநல்லூர் தாண்டி உங்களுக்கு
வர்றது தான் அக்செஞ்சர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த அக்செஞ்சர் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்கள் ஈசிஆர் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. 99 பஸ்ஸு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இங்கே ஓஎம்ஆரில் மெட்ரோ ட்ரெயின் பில்லர் ஒர்க்கெல்லாம் ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது தான் இந்த பிடிசி குவார்ட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பிடிசி குவார்ட்டர்ஸ் இறங்குனீங்கன்னா கண்ணகி நகர், எழில் நகர்லாம் போகிறவங்க போகலாம். மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஈஸியாகவே நம்ம டுவர்ட்ஸ் சிறுசேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த துரப்பாக்கம்ங்க. துரப்பாக்கம் லெஃப்ட்டு கட் பண்ணி தென் ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு டுவர்ட்ஸ் அதே ராஜீவ்காந்தி சாலையை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் இவ்வளோ காலியாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா பிஎஸ்ஆர் முன்னாடி உங்களுக்கு முழுக்க டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆஃப்டர்நூன்றதுனால ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குங்க. பஸ் இப்போ நிற்கிறது தான் சீவரம் பஸ் ஸ்டாப். சீவரத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு பெருங்குடி, கந்தஞ்சாவடி, எஸ்ஆர்பி டூல்ஸ்லாம் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க இந்த டைட்டில் பார்க். நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் நாவலூர் டு டைட்டில் பார்க் பஸ் ரூட்டையும் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த திருவான்மியூர் டைட்டில் பார்க் சிக்னலில் பஸ் ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் ஆகுது. இதுதான் உங்களுக்கு திருவான்மியூர் அண்ட் டைட்டில் பார்க் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இந்த பஸ் ரூட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு திருப்பூரூர்லேருந்து திருவான்மியூர் எப்படி வர்றதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பஸ்ஸஸ் கட் சர்வீஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. ஏன்னா திருப்பூரூர்லேருந்து பாரிஸ் வரைக்கும் போகிறத விட உங்களுக்கு ஷார்ட்டாக திருவான்மியூர்லேயே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வர்றதுக்கு இந்த பஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸுன்னே சொல்லாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போது நம்ம திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ள டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes ஆச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.